நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேதிகள் அறிவிக்கப்பட்டதிலிருந்தே அடுத்தடுத்து நிறைய அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு அதிமுகவோட வேட்பாளர்கள் அறிவிச்சாங்க. அடுத்ததாக திமுகவோட வேட்பாளர்கள் அறிவிச்சிருக்காங்க. இப்ப நம்ம பார்க்கக்கூடிய அப்டேட் அப்படின்றது என்ன அப்படின்னா, திமுகவும் அதிமுகவும் நேரடியா எத்தனை தொகுதிகளை மோதிக்க போறாங்க, அது என்னென்ன தொகுதி, யார் யாரெல்லாம் அந்த வேட்பாளர் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த 2024 இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக நேரடியாக 21 தொகுதிகளிலையும், அதிமுக முதற்கட்டமாக 16 தொகுதிகளிலும் போட்டியிட போறாங்க. முதற்கட்டமாக நம்ம பார்க்க போறது அப்படின்றது வடசென்னையை பொறுத்த வரைக்கும் கலாநிதி வீராசாமி அவர்கள் இங்க போட்டியிட போறதா அறிவிச்சிருக்காங்க. அவரை எதிர்த்து ராயபுரம் மனோ அவர்கள் அதிமுக சார்பாக களமிறங்க போறாங்க. இங்க வடசென்னையை பொறுத்த வரைக்கும் ராயபுரம் மனோ அப்படின்றவர் கொஞ்சம் ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல இருக்கிறதுனால சோ இந்த தொகுதி அப்படின்றது திமுகக்கு எப்படியாச்சும் ஒரு டஃப் கொடுப்போம் அப்படின்றது அவங்களோட கோரிக்கையா இருக்கனால அவங்க ராயபுரம் மனோ களம் இறக்கியிருக்காங்க. அடுத்ததாக பார்க்க போறது தென் சென்னை. தென் சென்னை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலில் அனைவராலும் கவனிக்கக்கூடிய ஒரு தொகுதியா மாறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதற்கான காரணம் அங்க சிட்டிங் எம்பியா தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் இருக்கிறாங்க. அவரை எதிர்த்து கடந்த முறை போட்டியிட்ட முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்களோட மகனான ஜெயவர்தன் அவர்கள் தான் இந்த முறையும் களமிறங்குறாரு. கடந்த முறை பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3,26,049 வாக்குகள் வாங்கியிருந்தார் ஜெயவர்தன். சோ இந்த முறையும் டிஎம்கேக்கான ஒரு ஆன்டி இன்கம்சி இதெல்லாம் நம்ம கரெக்டா அரசியல் பண்ணோம் அப்படின்னா அந்த வாக்குகளை நம்மளால வாங்க முடியும் அப்படின்றது அதிமுக நம்பிக்கையா இருக்கு. சோ அதனால எந்த சேஞ்சஸும் பண்ணாம ஜெயவர்தனுக்கே கொடுத்திருக்காங்க. இதை அடுத்து பார்க்கிறப்ப இந்த தொகுதியில பொறுத்த வரைக்கும் இன்னொரு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்றது ஒருவேளை பாஜக சார்பாக இங்க தமிழிசை சவுந்தரராஜன் போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு அப்படின்றனால இந்த தொகுதி அப்படின்றது அதிகமா கவனம் பெறுது. அடுத்ததாக பார்க்க போறது காஞ்சிபுரம். காஞ்சிபுரம் பொறுத்த வரைக்கும் அங்க கா செல்வம் அவர்கள் இந்த முறை போட்டியிடுறாரு. அவரை எதிர்த்து ராஜசேகர் என்பவர் அதிமுக களம் இருக்காங்க. அதற்கடுத்து அரக்கோணம் பொறுத்த வரைக்கும் ஜெகத் ரட்சகன் கடந்த முறை தேர்தலில் ரொம்ப ஹையஸ்ட் மார்ஜின்ல அவர் வெற்றி பெற்றாரு. சோ அவரை எதிர்த்து இந்த தடவை விஜயன் என்பவர் அவங்க முன்னிறுத்திருக்காங்க அதிமுக. அதையடுத்து ஆரணி. கடந்த முறை ஆரணி தொகுதியில காங்கிரஸ் போட்டியிட்டாங்க. சோ இந்த முறை காங்கிரஸ் கொடுக்காம திமுக தலைமையை இந்த ஆரணியை வச்சுக்கிட்டாங்க. சோ திமுக தரப்புல தரணி வேந்தன் அவர்கள் இந்த தொகுதியில களமிறக்கிறதா சொல்லப்படுது. அவரை எதிர்த்து பாத்தீங்கன்னா கஜேந்திரன் என்பவர் இந்த தொகுதியில அதிமுக சார்பாக களமிறங்க போறாரு. அதுக்கு அடுத்ததாக பார்க்க போறது ரொம்ப முக்கியமான ஒரு தொகுதியா இருக்கக்கூடிய சேலம் தொகுதி. சேலம் எடப்பாடி பழனிசாமியோட சொந்த தொகுதி. சோ இந்த முறை அவர் எப்படியோ டஃப் கொடுக்கணும் அப்படின்னு யோசிப்பாரு. அதற்காக செல்வ கணபதியை முன்னிறுத்திருக்காங்க. சேலத்துல கடந்த முறை பார்த்திபன் அவர் போட்டியிட்டு வெற்றி பெறாரு. எப்பயுமே சேலம் அதிமுகவோட கோட்டையா இருக்கிறதுனால அதை பார்த்திபன் தான் திமுக வாசம் ஆக்குனது. ஆனா இந்த முறை பார்த்திபனுக்கு வாய்ப்பு கொடுக்காம செல்வ கணபதியே அங்க நிறுத்தி இருக்காங்க. செல்வ கணபதிக்கு எதிராக அதிமுக விக்னேஷ் அப்படின்றவரை முன்னிறுத்தி இருக்காங்க. அடுத்த இந்த தேர்தலில் அதிகம் பேசப்படக்கூடிய இருக்கக்கூடிய தொகுதி அப்படின்றது தேனி. அதற்கான காரணம் அப்படின்றது கடந்த 2019 38 இடங்கள்ல திமுக வெற்றி பெற்றாலும் ஒரு இடங்கள் அவங்களால வெற்றி பெற முடியல. அந்த இடம் அப்படின்றது தேனி. ஓ பன்னீர்செல்வம் மகனாக கூடிய ஓ ரவீந்திரநாத் அவர்கள் அந்த தொகுதியில வெற்றி பெற்றாரு. சோ இந்த முறை யார் அங்க நிப்பாங்க அப்படின்றது அதிகமா பேசப்பட்டுருச்சு. சோ கடந்த முறை தேனி காங்கிரஸ் கொடுத்தாங்க. இந்த முறை காங்கிரஸ் கொடுக்காம திமுகவே ஸ்டேட்டா இறங்கியிருக்காங்க. கடந்த முறை காங்கிரஸ் சார்பா EVKS இளங்கோவன் போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சாரு. சோ இந்த முறை திமுக தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களை களமிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதிமுக தரப்புல நாராயணசாமி அவர்கள் களமிறங்குறாங்க அப்படின்றது சொல்லப்படுது. இந்த ரெண்டு பேர் இல்லாம மூன்றாவது அங்க ஓ ரவீந்திரநாத்தே நேரடியா போட்டியிடுவாரா? அப்படி இல்ல அப்படின்னா பாஜகவோட கூட்டணியில் இருக்கக்கூடிய டிடிவி தினகரன் அவர்கள் ஒருவேளை தேனி தொகுதியில போட்டிட்டாங்க அப்படின்னா தங்கத்தமிழ் செல்வன் விசஸ் டிடிவி தினகரன் அப்படின்ற போட்டி அப்படின்றது ரொம்ப கவனிக்கக்கூடிய ஒரு போட்டியா மாறும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய தொகுதி அப்படின்றது ஈரோடு. ஈரோடு பொறுத்தவரைக்கும் கடந்த முறை மதிமுகவுக்கு ஒடுக்கப்பட்டாலும் உதயசூரியன் சின்னத்துல தான் போட்டிட்டாங்க. அப்படி பார்க்கிறப்ப இந்த தடவை பிரகாஷ் அப்படின்ற திமுக வேட்பாளரை களமிறக்கியிருக்காங்க. அவரை எதிர்த்து ஆற்றல் அசோக் குமார் அப்படின்றவரை அதிமுக களமிறக்கியிருக்காங்க. ஆற்றல் அசோக் குமார் பொறுத்த வரைக்கும் ஒரு செல்வந்தராக பார்க்கப்படுறதுனால அந்த தொகுதி அவருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கனால சோ இந்த தடவை ரொம்ப டஃப் கொடுப்பாரு அப்படின்றது எதிர்பார்க்கலாம். அதுக்கு அடுத்ததாக பார்க்க போறது நாமக்கல் பொறுத்த வரைக்கும் கொங்கு மக்கள் தேசிய கட்சிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் அவங்க உதயசூரியன் சின்னத்துல தான் போட்டிடுவாங்க அப்படின்னால ஸ்டேட்டா திமுக விசஸ் அதிமுக அப்படின்றதான் களம் இருக்க போகுது. அங்க பார்க்கறப்ப நாமக்கல் அந்த கொங்கு மக்கள் தேசிய கட்சி சார்பாக சூரியமூர்த்தி களம் இறங்குறாரு. அவரை எதிர்த்து தமிழ்மணி அப்படின்றவர் அதிமுக சார்பாக களம் இறக்கிறதா சொல்லப்படுது. கிட்டத்தட்ட 9 தொகுதிகளில் திமுக விசஸ் அதிமுக அப்படின்ற ஃபைட் இருக்க போகுது. என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.